அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில பிறந்த நண்பர்களே, நவ கிரகங்களினுடைய இயக்கங்கள் அமைப்புகள் படி நமக்கு நடக்கின்ற நன்மை தீமைகளை கணித்து சொல்வது ஜோதிடம். அதுபோல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மச்சங்கள் நமக்கு உரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உணர்த்துங்க. நமக்கு பிறப்பின் போதே உடல்ல இருக்கக்கூடிய இந்த மச்சங்கள் தரக்கூடிய அந்த யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் இவற்றை மச்ச சாஸ்திர ரீதியாக தான் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டம், யோகம், அமைப்பு இந்த மச்ச சாஸ்திரம் ரீதியாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். உங்க உடல்ல குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த மச்சங்கள் இருக்கும்போது அழிக்க முடியாத இந்திரஜித்தாக நீங்க வாழ முடியுங்க. அப்படிப்பட்ட யோகத்தை பத்தி பார்க்க போறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில பிறந்த நண்பர்களே, உங்க ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி புதன் பகவான். எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்குரிய ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதே போல வாக்கு விஷயத்துல கண்டிப்பும் அதே நேரத்துல நேர்மையும் இருக்கும். எதையும் நேரிடையாக வெளிப்படுத்தக்கூடியவங்க நீங்க. தவறுன்னா அது எந்த இடத்திலும் இருந்தாலும் சரி, அது யார் செய்தாலும் சரி, தவறு தவறுதான் என வாதிடக்கூடியவர்கள். இந்த குணம் இருப்பதால என்னவோதான் உங்களை சுற்றி நண்பர்கள் குறைவு, உறவுகள் குறைவு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம்ங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. அதிலும் இந்த மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு 195% இந்த மச்ச சாஸ்திரத்தின் பலன்கள் நிச்சயமாக நடக்கும், செயல்படும். அப்படி செயல்படல அப்படின்னா அதுக்குரிய வழிபாட்டினையும் இந்த பதிவினுடைய இறுதி பகுதியில சொல்ல போறேன். பதிவினை முழுமையாக பாருங்க. முதல்ல மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு மார்புல, நெஞ்சு பகுதியில, அதுவும் தோள்பட்டைக்கு பக்கத்துல மச்சம் இருந்தாலும் சரி, நிச்சயமாக காதல் திருமணமாக நடக்க வாய்ப்பு இருக்குங்க. கலைத்துறை, சினிமா, ஊடகத்துறையில் கால் பதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கும். அதுபோல் கலைத்துறையில் மேடை ஏறி பாராட்டு பெறக்கூடிய, பேர் புகழ் விருது வாங்கிடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. காதல் திருமணம் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. தெய்வங்களுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் தொடர்பு, மக்கள் செல்வாக்கு நிச்சயமாக உண்டு. அதுபோல பிள்ளைகள் வழியில நன்மைகள் நடக்கும். சொத்துக்களுடைய வரவு பிள்ளைகள் பிறந்த பிறகு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டம், லாபம் பிள்ளைகள் மூலமாக கிடைக்கும். அதிலும் முட்டி பகுதியில், முழங்கால் பகுதியில் மச்சம் இருந்தால் எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தாலும் கூட அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் கூட கிடைக்குங்க. அதுபோல உங்க முதலாளி, உங்களை விட உயர் பதவியில இருக்கவங்க கூட உங்களுடைய ஆலோசனைக்காக காத்திருப்பாங்க. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அவங்க செய்ய முடியாத காரியத்தை கூட நீங்க செய்து முடிப்பீங்க. அதனால பதவி உயர்வு, பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக மர்மஸ்தானத்துல மச்சம் இருப்பதால வெளிநாடு யோகம் கிடைக்கும். மறைமுக வழிகள் மூலமாக பணலாபம், வாழ்க்கை துணை மூலமாக பணலாபம், உறவுகள் மூலமாக சொத்து கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சமூக சேவை, தொண்டு இவற்றின் மூலமாகவும் அரசு வேலை மூலமாகவும் பெரிய அளவு வருமானத்தை நீங்க பெறுவீங்க. அடுத்ததாக தொடைப்பகுதியில் மச்சம் இருந்தால் நிச்சயமாக முதலாளி ஆகக்கூடிய யோகம், தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம், தந்தையை விட அதிகமாக வருமானம், பேர் புகழ், மக்கள் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் இருக்குங்க. வெளிநாடு யோகம் கிடைக்கும். நான் சொன்ன இந்த இடங்கள்ல மச்சம் இருந்தால் மிகுந்த யோகமானது உண்டு. அதிலும் ஆண்களுக்கு வலதுபுறத்திலும் பெண்களுக்கு இடதுபுறமும் மச்சம் இருந்தால் நிச்சயமாக அதிர்ஷ்ட யோகம் கிடைக்குங்க. இந்த மச்ச சாஸ்திரம் உங்களுக்கு கிடைக்கலன்னா பலன்கள் கிடைக்க காலதாபம் ஆனாலும் சரி, மிதுனராசியில் பிறந்த நீங்கள் செய்ய வேண்டியது கரும்பு வைத்திருக்கக்கூடிய காமாட்சி அன்னையினுடைய வழிபாடு சனிக்கிழமை செய்துவாங்க. விரைவில் உங்கள் மச்சங்களுக்கு உரிய நற்பலன்கள், அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும்.
நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.